கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 11:15 வரை பூரம், அதன் பின்பு உத்தரம். இன்றைய திதி சதுர்தசி, மாலிய பட்சத்தின் 14ஆம் நாள். இன்றைய திதியான சதுர்தசியில் தந்தை இல்லாதோர் முன்னோர் வழிபாடு செய்வதால் முழுமையான இல்லறை வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமையுடன் மனமொத்த தம்பதிகளாக வாழும் வாழ்க்கை கிடைக்கும். எனவே இந்த மாலியபட்ச திதிகளில் முன்னோர் வழிபாடு செய்து சகல செல்வமும் அனைத்து விதமான பாக்கியமும் பெற்று வாழ்வோம். இன்றைய யோகம் நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. காலை 11:15 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 5:54 மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதே சமயம் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் மிக சாதகமான சூழ்நிலை உருவாகும். மேலும் ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மேஷராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக நிலைமை ஏற்பட்டுள்ளதால் ரிஷபராசிக்காரர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி சுலபமாக கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். நிலம், தோட்டம், வீடு வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். எனவே அனைத்து விதத்திலும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நாள். மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் இனிமையான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இது ஒரு சிறப்பான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற சிறந்த கிரக அமைப்பு உள்ளது. கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் உருவாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். மிக அதிக சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே கடகராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள் எளிதாக நடக்கும்.
பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே உறவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் சிறு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வீடு நிலம் தோட்டம் வாங்குவதற்கான மிகச்சிறந்த சூழ்நிலை ஏற்படும். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாள் இந்த நாள். ராசியில் சூரியன் புதன் கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் புது எண்ணங்கள் மூலம் நல்ல முன்னேற்றமும் திடீர் பண வரவும் ஏற்படும். வேலை பார்க்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் பதவி உயர்வு சேர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே கன்னிராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். திருமணமாகி குழந்தைக்காக நீண்ட காலம் காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் சுலபமாக நடைபெறும். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வகையில் துலாம் ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது என்ற சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே விருச்சிகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி சுலபமாக கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நேரம். வேலை பார்க்குற விருச்சிகராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவியுடன் பொறுப்பும் வந்து சேரும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இதுவே. எனவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரகம் ஏற்பட்டுள்ளது. இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டு. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி மிக சிறப்பான தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இது. வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீடு நிலம் தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே தனுசு ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இன்று மாலை 5:54 வரை சந்திராஷ்டமம். அதுவரை இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மகராசிக்காரர்கள் இன்று மாலை 5:54க்கு பிறகு உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் தொடரலாம். கும்பராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலையில் மதிப்பு மரியாதை உண்டாகும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீனராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு
திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். எனவே மீனராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவியன் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.